ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியால் தான் நம்முடைய மகளோட படிப்பு போச்சு அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே மல்லி உன்னை நான் என்னமோ நம்மனை உன்னை பாராட்டின வெண்பா இந்த மாதிரி டிஸ்பிளே நான் இருக்கிறதுக்கு ஆனால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி என் மகளோட படிப்பை ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. போயிட்டப்பாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த ராஜேஸ்வரி உசுப்பேத்தி விட்றாந்தாங்க சொல்ல முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கல் புள்ளியும் கிள்ளி விட்டு தொட்டிலும் ஆட்டுறதுன்றது இந்த ராஜேஸ்வரி கிட்ட தான் அவங்க கற்றுக்கிட்ட. சோஷியல் மீடியாவில் வீடியோவை பரப்பி விட்டுட்டோம். நம்முடைய வெண்பாவோட படிப்பை கெடுத்து விட்டுட்டோம். நம்முடைய மல்லிகையோட இனிமேல் வெண்பா சேரவே கூடாதுன்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் அவ பண்ண காரியத்தினால் நம்மளுடைய வெண்பாவோட படிப்பு போய் இப்போ விஜய்கிட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நீ அந்த மல்லியை நம்பாத, அவள் நம்மளை பழி வாங்குறா அப்படின்ற மாதிரி சொல்லி உசுபேத்தன்னு சொல்லாத. இனிமேல் வெண்பாவை மல்லி கூட சேர விடாத. வெண்பாவுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். அவளை ஸ்கூலுக்கு கூட்டு வர்றது, அவளுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறது, எல்லா வேலையும் நானுமே ரஞ்சிதாவுமே பார்த்துக்குறோம். அந்த மல்லியை இதில் தலையிடணுமானான்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. ஏன்னா அவன் நம்மளை எல்லாரும் பழி வாங்குறாடா அப்படின்ற மாதிரி சொல்லி நல்லா உசுபேத்தி விடுறாங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ஆட்டோ எடுத்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் பயங்கரமாக கோவப்படுறாங்க. மல்லி உன்னால் என்னோட இமேஜ் போனதோட இப்போ என்னுடைய மகளோட படிப்பு போயிடுச்சு. இனிமேல் நீ வெண்பா கிட்ட பழகவும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பாவுக்கு நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னதை கேட்டேன். நம்ம வெண்பாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு நாங்கள் சொல்ல முடியும். எதனால்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பா கிட்ட ஆல்ரெடி இந்த ராஜேஸ்வரி சொல்லியிருந்தாங்க, இந்த மல்லிக்கு நீ சப்போர்ட் பண்ணின, உன் டாடா இல்லாதப்போ உன்னை நான் குடும்பப்படுத்தாத விட மாட்டேன். அந்த மல்லிக்கு சப்போர்ட் அடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சும்மா இருப்பாளா? எப்படியோ ஒன்று நம்முடைய மல்லியும் நம்முடைய வெண்பாவை பிரிச்சுட்டாங்க. இனிமேல் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குற நேரமும் நம்ம வெண்பாவும் இந்த ராஜேஸ்வரி தாங்க தனியார் போகிறாங்க. அதுவும் போக நம்முடைய வெண்பா ஸ்கூல் கூட்டு வரதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா ஆசைப்படுற எதுவுமே நம்முடைய வெண்பாவுக்கு கிடைக்க விடாத பண்ண போகிறாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன் இல்லை வெண்பா நீ அந்த மல்லி கூட சேர்ந்து பழகாத அப்படின்ட்டு நான் சொல்கிறத நீ கேட்டு இருந்தேன்னா இன்றைக்கி நீ ஆசைப்பட்ட ஸ்கூல்லேயே படிச்சுக்கிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காத. மல்லியம்மான்ற மாதிரி தூக்கி வச்சு தலையில் கொண்டாடினா. அதுவும் போக பொங்கல் விஷயத்தில் என்னை ரொம்பவுமே மட்டம் தட்டி என்னை பொங்க வைக்க விடாது பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு பச்சை குழந்தைகிட்ட போயிட்டு இப்படி அங்கே இந்த ராஜேஸ்வரி பேசுவா. அவளுக்கு கொஞ்சம் கூட ஈவருக்கு இல்லையா? அவளுக்கெல்லாம் பசங்க இருக்காங்களா இல்லையான்றது தெரியலைங்க. அப்படி இருந்தாலே அந்த பசங்க இவகிட்ட வாழ்றதுன்றது ரொம்பவே கஷ்டங்க. நம்முடைய வெண்பாவை குடும்பம் இது இனிமேல் எப்படியெல்லாம் படுத்த போகிறாளோ ராஜேஸ்வரி கிட்டே நம்முடைய மல்லி வெண்பாவை எப்படி காப்பாற்றி மறுபடியும் நம்முடைய வெண்பா ஸ்கூல் கூட்டு போய் ஹோம்ஒர்க் சொல்லி தர போகிறாங்க அப்படின்றதாங்க வேறு ஒரு எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.